இந்திய ரிசர்வ் வங்கியின் தங்க கையிருப்பு கடந்த செப்டம்பர் மாத கணக்கின்படி 880 டன்னாக உயர்ந்துள்ளது. கடந்த 6 மாதங்களில் மட்டும் 600 கிலோ தங்கத்தை ரிசர்வ் வங்கி சேர்த்துள்ளது. சர்வதேச அளவிலான பணவீக்கம் மற்றும் அசாதாரண அரசியல் சூழல்களால் தங்கம் பாதுகாப்பான முதலீடாக கருதப்படுகிறது. 2024-25 நிதியாண்டில் மட்டும் 54.13 டன் தங்கத்தை ரிசர்வ் வங்கி வாங்கியுள்ளது. ரிசர்வ் வங்கியிடம் உள்ள தங்கத்தின் தற்போதைய மதிப்பு தோராயமாக 4.92 லட்சம் கோடி ரூபாயாகும். இந்தியாவில் மட்டுமின்றி உலக அளவிலேயே மத்திய வங்கிகள் தங்கள் அதிகாரப்பூர்வ தங்க கையிருப்பை தொடர்ந்து அதிகப்படுத்தி வருகின்றன. ஆபரண தங்கத்தின் விலை இன்றும் சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்துள்ளது. சென்னையில் ஒரு சவரன் தங்கம் 92,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 40 ரூபாய் குறைந்து 11,500க்கு வர்த்தகம் செய்யப்படுகிறது. வெள்ளி விலையும் தொடர்ந்து குறைந்து வருகிறது. கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 174 ரூபாயாக உள்ளது. 1 கிலோ வெள்ளி 1000 ரூபாய் குறைந்து 1,74,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. சர்வதேச சந்தைகளில் தங்கம் வெள்ளி விலை குறைந்தது உள்ளூர் சந்தை விற்பனையிலும் எதிரொலிக்கிறது. இந்தியாவில் நீர் பற்றாக்குறைக்கு தீர்வு காண கைவிடப்பட்ட நிலக்கரி சுரங்கங்கள் பெரிய நீர்த்தேக்கங்களாக மாற்றப்படுகின்றன. ராஞ்சியை தளமாக கொண்ட மத்திய சுரங்க திட்டமிடல் மற்றும் வடிவமைப்பு நிறுவனம் நடத்திய ஆய்வில் 437 சுரங்க குழிகள் ஆண்டுக்கு சுமார் 2,760 லட்சம் கிலோமீட்டர் நீரை சேமிக்கும் திறன் கொண்டவை என கண்டறியப்பட்டுள்ளது. இவற்றில் நீரை சேமித்து வறட்சிமிக்க பகுதிகளில் வீட்டு உபயோகம், விவசாயம், தொழில்துறை போன்றவற்றுக்கான நீர் தேவையை நிறைவேற்ற மத்திய அரசு தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. சோதனை திட்டங்களின் வெற்றியின் அடிப்படையில் நாடு முழுவதும் 6 மாநிலங்களில் 22 சுரங்க தளங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. ஜார்க்கண்டில் உள்ள பாண்டி பஞ்சாயத்தில் சுத்திகரிக்கப்பட்ட சுரங்க நீர் 1,600 குடும்பங்களுக்கு விநியோகிக்கப்படுகிறது. கோல் இந்தியா லிமிடெட் நிறுவனம் ஏற்கனவே 878 கிராமங்களில் சுமார் 11.7 லட்சம் மக்களுக்கு பாதுகாப்பான குடிநீரை வழங்கி வருகிறது.